வணக்கம் நண்பர்களே. சிலந்தியின் வலையில் சிறுநரிகள். இன்று செங்கோட்டையன் என்ற அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அவர் ஒரு வாக்குமூலம் நேர்காணலில் செய்தியாளர் நேர்காணலில் சொல்கிறார், இந்த கட்சியிலிருந்து வெளியே போனவங்களை திரும்ப சேர்க்கணும். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. எந்த கட்சிக்குமே வெளியே போனவங்களை திரும்ப சேர்த்து பலம் சேர்க்கணும் அப்படின்னு மாறுபட்ட கருத்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்கு பார்க்க வேண்டியது என்னவென்றால், கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்கள் யார், வெளியில் சென்று என்ன செய்தார்கள், அல்லது எதற்காக வெளியில் சென்றார்கள், விளக்கப்பட்டார்களா, அவர்களால் விலகினார்களா, இதையெல்லாம் கடந்து அந்த அம்மையார் ஜெயலலிதா சிறைவாசத்துக்கு சென்றதற்கான காரணமாக இருந்தவர்கள் அந்த மாஃபியாஸ். அப்போ அதுக்கப்புறம் யாரை எதிர்த்தமோ அவங்கக்கிட்டே போய் சரண்டர் ஆகிறது, அல்லது அவங்க மேலே வச்ச குற்றச்சாட்டை இப்போ ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு எதுவுமே சொல்லாமல் அவங்களை தலைவியாக ஏற்றுக்கொண்டேன், தியாகத் தலைவி சின்னம்மா என்றெல்லாம் கூறிக்கொண்டிருக்க ஓபிஎஸ் தன் தோழியை சிறைக்கு அனுப்பி தன் குடும்பம் என்றால் அண்ணன், தம்பி, அக்கா, அவனுடைய வாரிசுகள் என்று எல்லாருமே சம்பாதிக்க வழிபடுத்தி கொடுத்த சசிகலா, அதில் பயனடைந்த டிடிவி தினகரன், இவர்களெல்லாம் இந்த கட்சியிலிருந்து வெளியே சென்றவர்கள். இவர்களை மீண்டும் அழைத்து ஒரு புதிய பலத்துடன் நாம் ஆட்சியை பிடித்து விடுவோம் அல்லது தேர்தலில் வென்று விடுவோம் என்று நினைக்கிறார்கள். நான் சொன்ன எவர் மீதும் எனக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. முதலில் அதை புரிந்து கொள்ளுங்கள். டிடிவி தினகரனோ, சசிகலா நடராஜன் அவர்களோ, ஓபிஎஸ் அவர்களோ, யார் மீதும் எனக்கு தனிப்பட்ட இது இல்லை. ஆனால் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது தூய்மையானது அல்ல. அவர்கள் அத்தனை தவறுகளையும் செய்தவர்கள், தவறு செய்ய தூண்டியவர்கள். இந்த ஜெயலலிதா என்ற அம்மையாருக்கு அவர் ஒரு தனி மனுஷி. ஏதோ அவங்களுடைய வாழ்க்கை திசை மாறி அரசியலில் இதெல்லாம் சர்வை பண்ண வந்தப்போ அந்த தனி மனுஷி இதுக்காக இவ்வளோ கோடி சொத்துக்களை சேர்க்கணும். மாமனா, மச்சானா, பிள்ளைகளா, அண்ணன் பிள்ளைகள் கூட இப்போ வேற எங்கேயோ தான் உரிமை கேட்டு போராடிட்டு இருக்குதுங்க. இப்படி எதுவுமே தனக்கு தேவையில்லாத ஒரு மனுஷியை நிர்பந்தப்படுத்தி வேறு வகைகளில் சூழ்ந்து கொண்டு சூழ்ச்சி செய்து அவரையும் தண்டனை பெற வைத்து இவர்களை திரும்ப அதிமுகவில் இணைத்து வெற்றி பெற வேண்டும். இந்த நாட்டில் நாம் வாழ வேண்டுமா? சிலந்திகளின் வலையில் சிறுநரிகள் இருக்கின்றன. தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.